அமதிவனம் அக்கராயன் கிளிநொச்சி. அமலமரி தியாகிகளின் துறவற இல்லத்திலிருந்து அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் நற்கருணை ஆராதனை. அனைவரும் அவரவர் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சக்தியானவா சக்தியானவா ஜீவநாயகா ஜீவநாயகா இயேசுநாதா இயேசுநாதா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா வளமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா. தாழ்ச்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே
ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. நற்கருணை நாதா சரணம் சரணம், சொற்கரிய போதா சரணம் சரணம். அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதங்கள் செய்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பான ஆண்டவரே, உலகமெல்லாம் முடங்கி போயிருக்கிறது. வாழ்வின் பாதையை தேடி தேடி அலைகிறோம் ஆண்டவரே. நோய்கள் சூழ்ந்த, பயங்கரங்கள் சூழ்ந்த, தீமைகள் நிறைந்த பொல்லாத சமூகத்திலே வாழ முடியாமல் ஓடி ஓடி கலைத்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மணித்துளி எங்களுக்கு ஆறுதல் தரும் என்ற ஒரு நம்பிக்கையிலே உம்முடைய பிரசன்னம் நாடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும், எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தாரும். நாங்கள் உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை உம்மை நோக்கி எழுப்புகிறோம் ஆண்டவரே. உம்மோடு உறவு கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மோடு வாழ, உமக்காக வாழ நாம் இந்த வேளையிலே இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உலகத்திலே வாழுகின்ற உங்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்காகவும் நாம் ஒன்று சேர்ந்து வேண்டுகிறோம். நல்லவரே, இந்த கொடூரமான வியாதிகளில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வியாதிக்கான மருந்துகள் பலனுள்ள மருந்தாக மாறச் செய்யும் ஆண்டவரே. நல்ல உள்ளங்கள், அனைவருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு ஒருவரை ஒருவர் ஏற்றி நடக்கின்ற உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறோம். நீர்தாமே அனைத்துமாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று பாருங்கள். பயங்கரங்கள் நிறைந்த, தீமைகள் நிறைந்த, நோய்கள் நிறைந்த இக்காலகட்டத்திலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆகவே இந்த ஆண்டவரை தேடி ஓடி வந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்து தந்த எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி பார்த்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். வாழ்க்கையிலே எதை நாம் காண ஆசைப்பட்டோமோ, எவருக்காக காத்திருந்தோமோ, எவருக்காக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டோமோ, அந்த ஆண்டவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதற்காக ஆண்டவர் இந்த திருப்பிடத்திலே வீற்றிருக்கிறார். எங்களோடு தங்குவதற்காக இந்த மணித்துளியிலே ஆண்டவர் எங்களோடு வாழ்வதற்காக இந்த இடத்திலே இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி சொல்லக்கூடியது என்ன? அன்பிக்க சகோதரங்களே, எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோமா? எங்களுடைய உணர்வுகளை ஆண்டவர் பக்கம் திருப்புவோமா? எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இறை எண்ணங்களாக மாறட்டுமா? எல்லாம் கொண்டு சேர்ந்து ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். நாங்கள் திக்கற்றவர்களாக தவித்த வேளையிலே எங்களுக்கு திசை காட்டி நின்ற ஆண்டவர் எங்கள் பக்கம் இருக்கிறார். நாம் கலங்கி தவித்த வேளையிலெல்லாம் எங்களுக்கு கரம் தந்த ஆண்டவர் இதோ ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார். கொரோனா வியாதியினாலே பீடிக்கப்பட்டவர்களாக, எல்லாவற்றையும் இழந்தவர்களாக தத்தளிக்கின்ற இந்த தருணத்திலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் எங்களிடம் ஓடி வந்திருக்கிறார். நம் கரம் கொண்டவர்களாக, இயல்புடைய மனிதர்களாக, ஆண்டவரின் நம்பிக்கை நிறைந்தவர்களாக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம்.
ஆண்டவர் இயேசுவை உளமாற போற்றுவோம். இதோ என்ன நேர்ந்தாலும் இக்கட்டான தருணங்களிலே நான் இருக்கிறேன், அஞ்சாதே மகனே மகளே என்று சொல்லுகிற ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வரவேற்று பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடி ஆராதனை செய்து இந்த வேளையிலே எங்களுடைய புகழ்ச்சியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. பார்த்து சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, நம்புங்க, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உம்மை பாடாத நாடு, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத, அவரை பாடாத நாட்களும் இல்லை, அவரை தேடாத நாட்கள், தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளையை புடமிடு போல என்னை புடமிட்டேன், அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்க செய்கிறேன். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும். சேர்ந்து பாட உள்ளது. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு உறவாடிக் கொண்டிருக்கிற உன்னதமான வேளையில ஆண்டவர் இயேசுவை குணமாற புகழ்ந்து பாடிய நாங்கள் அவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஒரு கணம் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை பற்றி சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். நாம் ஆண்டவரோடு உறவு கொள்ள எங்களை தடுப்பது எது?
நாம் ஆண்டவருக்காக வாழ எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் ஆண்டவருடைய எண்ணங்களை எமதாக்கிக் கொள்ள முடியாமல் தவிப்பதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்திக்க முடியாமல் நாம் கஷ்டப்படுவதற்குரிய காரணங்கள் என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுவார், ஆண்டவரே, நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதையே மீண்டும் மீண்டும் செய்கிறேன் ஆண்டவரே. ஏன் என்று நான் ஒரு கணம் எனக்குள்ளே எண்ணி பார்த்தேன். எனக்குள்ளே இருக்கிற பாவம், எனக்குள்ளே இருக்கிற பாவம் தான் அதற்கு காரணம் என்று கண்டுகொண்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக காட்டிய புனித பவுலை போல நானும் நீங்களும் இந்த வேளையிலே எங்களை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய குடும்ப என்னுடைய சமுதாய வாழ்வு ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வாக இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் எங்களை பார்த்து கேட்க வேண்டும். தூய்மையான உன்னதமான இந்த வேளையிலே ஆண்டவரை முகமுகமாக பார்க்கிற இந்த உன்னதமான தருணத்திலே ஒரு கணம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி பார்ப்போமா? நாங்கள் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்ப்போமா? என்னுடைய உள்ளத்திலே நான் எண்ணுகின்ற எண்ணங்கள், உதட்டினால் உரைக்கின்ற வார்த்தைகள், நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உரியதா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நான் உற்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய உணர்வுகள் துடிக்கிறது, என்னுடைய உள்ளம் சற்று மழுங்கி போகிறது. ஆண்டவரே, என்ன சொல்வேன், நான் என்ன செய்கிறேன் என்பதை எப்படி உமக்கு சொல்லுவேன் ஆண்டவரே என்று என்னுடைய உள்ளம் பதைக்கிறது. ஏனெனில் என்னுடைய எண்ணம் எல்லாம் உம்முடைய எண்ணம் அல்ல ஆண்டவரே. என்னுடைய வாயில் இருந்து வருகின்ற பேச்சுக்கள் உம்முடைய பேச்சுக்கள் அல்ல ஆண்டவரே. என்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் நீர் எனக்கு காட்டிய செயற்பாடுகள் அல்ல. சுயநலம் மிகுந்ததாக இருக்கிறது, ஆணவம் நிறைந்ததாக இருக்கிறது. நீர் எதை வெறுக்கிறீரோ அதை நான் அணைத்துக் கொண்டிருக்கிறேன். பேராசையுடையவனாக இருக்கிறேன், குறுக்கு வழியிலே செல்லுகின்ற மனிதனாக இருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே தீமை குடிகொண்டிருக்கிறது. எப்படியாவது மற்றவனை விழுத்தி நான் வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான மனநிலை தான் இவக்கு முன்பாக இருக்கிற பொழுது எனக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது. இதில் இருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் ஆண்டவரே? ஒரு விசை எனக்கு மன்னிப்பு தருவீரா ஆண்டவரே? நான் என்னை கண்டுகொண்டேன், இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆனால் எப்படி இதில் இருந்து வருவது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளை மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. என் மேல் அன்பு கூறும் ஆண்டவரே. எனக்கு ஒரு விசை சரியான பாதையை காட்டி என்னை கரம் பற்றி இழுத்து வாரும் ஆண்டவரே. நான் உம்முடையவனாக இருப்பேன், உமக்காக இருப்பேன், உம்மோடு வாழ்வேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு நான் உமக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், ஒரு விசை எனக்கு மன்னிப்பு தாரும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு புது வாழ்வு தாரும் ஆண்டவரே. என் மேல் இரக்கமாயிரும். என்று பொல்லாத வியாதிகளால் இந்த உலகம் முடங்கி போவதற்கு காரணம் என்னுடைய பாவங்களும் தான் ஆண்டவரே. நீர் உம்முடைய அன்பை எனக்கு தந்த போதிலும் அந்த அன்பை நான் வாழவில்லை. நீர் இந்த மண்ணிலே பகிர்வின் முக்கியத்துவத்தை வாழ்ந்து காட்டியும் நான் எண்ணமுள்ளதை பிறருக்கு கொடுக்கவில்லை ஆண்டவரே. தியாகம் நிறைந்தவராக எங்களுக்காக சிலுவையில் நீர் ரத்தம் சிந்திய போதும் நான் என்று மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு காரணமாக இருக்கிறேன் ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்திலே உம்முடைய உடலில் இருந்து ரத்தம் வியர்வையாக சுரந்தது என்று இன்னொருவருடைய வியர்வையை என்னுடைய சுயநலத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாம் அறிந்தவராக இந்த பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு மன்னிப்பு தாரும். உண்மையாகவே நான் மனம் மாறுகிறேன். எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பாட்டு மன்றாடியவர்களாக பின்வரும் பாடலின் மூலமாக ஆண்டவருடைய மன்னிப்பை இறந்து வேண்டுவோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னி
மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. அன்பு செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும், நன்மை செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும், உண்மை சொல்லா குற்றத்துக்காக மன்னித்தருளும், நன்றி சொல்லா குற்றத்துக்காக மன்னித்தருளும், மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. உறவு கொள்ளா குற்றத்துக்காக மன்னித்தருளும், உதவி செய்யா குற்றத்துக்காக மன்னித்தருளும், பணிவு கொள்ளா குற்றத்துக்காக மன்னித்தருளும், பரிவு கொள்ளா குற்றத்துக்காக மன்னித்தருளும், மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருந்திய உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதம் அமர்ந்திருக்கிறார். வல்லவருடைய பாதத்தை பற்றியவர்களாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பம் தந்து ஒரு மனமாற்றம் பெற்ற மகனாக வாழுவதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே சுமந்து செல்வதற்கு ஆண்டவர் மீண்டும் எங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னொரு புது வாழ்வை தந்த இரக்கமுடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களுடைய உளமான ஆண்டவர் இயேசுவை போற்றி போற்றி என்று எங்களுடைய உள்ளத்தால் பாடுவோமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் வேண்டும். இந்த ஆண்டவருடைய அரவணைப்பு எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டும். இந்த வல்லவருடைய வழிநடத்தல் என்றும் எங்களுக்கு வேண்டும். இவரின்றி எங்களால் வாழ முடியாது. இவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் அசைய முடியாது. இவருடைய அன்பு இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறாது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே வரவேற்போம். இந்த வல்ல குருநாதர் என்றும் என்னுடைய உள்ளத்திலே குடியிருக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட மனிதர்களாக இந்த ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருப்போம். இந்த வல்லவருடைய பிரசன்னம் எங்களுடைய குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும். எங்களுடைய குடும்ப வாழ்வு முழுமைப்படுவதற்காக, என்னுடைய குடும்ப வாழ்வு முழுமைப்படுவதற்காக, என்னுடைய குருத்துவ வாழ்வு அர்த்தம் பெறுவதற்காக, என்னுடைய துறவர வாழ்வு முழுமையை நோக்கி பயணிப்பதற்காக இந்த ஆண்டவர் இயேசுவுடைய பிரசன்னம் இன்று எங்களுடைய குடும்பங்களிலும் இருக்க வேண்டும். எங்களுடைய நாட்டிலும் முழு உலகிலும் ஆண்டவர் நடந்து செல்ல வேண்டும். பொல்லாத வியாதியினாலே
கொரோனா வியாதியினாலே, டெல்டா வியாதியினாலே நாம் வருந்துகின்ற இந்த இக்கட்டான தருணங்களில் அவற்றை மிதித்துக் கொண்டு ஆண்டவர் நடந்து செல்ல வேண்டும். அதற்காக இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே, எங்களுடைய நாட்டுக்குள்ளே, முழு உலகிலும் வேண்டும். விண்ணகத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு, தந்தையுடைய வலது பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு எங்களோடு தங்கி எங்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை வரவேற்போம், ஆராதனை செய்வோம். ஆண்டவர் நாங்கள் அழைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களிடம் வருவார். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது எங்களோடு வாசம் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு தங்க வேண்டும் என்று அன்று எம்மாவு வழியிலே சென்ற சீடர்கள் எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று வினயமாக வேண்டியதைப் போல இந்த உன்னதமான தருணத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் என்றும் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரை உள்ளத்தால் வரவேற்று ஆராதனை செய்து போற்றி புகழ்ந்து பாடுவோம். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வந்தார்.
அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஜோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரணும் என்று கற்பித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உன்னதமான பிரசன்னத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை முகமுகமாக தரிசிக்கின்ற பாக்கியத்தை பெற்ற மக்களாக அவருடைய நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தருகின்ற ஆண்டவராக, அன்பு செய்கின்ற ஆண்டவராக, வல்லமை தருகின்ற ஆண்டவராக, நோய்களில் இருந்து விடுதலை தந்து புது வாழ்வு தருகின்ற ஆண்டவராக எங்கள் நடுவிலே இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் இந்த மணித்துளியிலே அவருக்கு ஆராதனைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, என்று ஆண்டவரோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அந்த உறவின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தன்மை அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தன்மை நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது போல, எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆகவே நாங்கள் ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவரிடம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்புக்காக காத்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கிறோம் என்கின்ற நிறைவான உணர்வோடு அவருடைய பிரசன்னத்தன்னை நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இருந்து நாங்கள் செபிக்க வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவரோடு உறவு கொள்வதனுடைய ஆதாரம் செபம். குறிப்பாக இன்று தீமைகளும் பயங்கரங்களும் நிறைந்திருக்கிறது. கொடூரமான வியாதியினாலே நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை நோக்கி செபிப்பது. அன்புமிக்க சகோதரங்களே, செபம் கொண்டுதான் இன்று எங்களுக்கு வாழ்வளிக்க முடியும். அந்த செபத்தினாலே நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவை ஆழப்படுத்த முடியும். அந்த உறவின் மூலமாக இத்தகைய தீமைகளில் இருந்து நிச்சயமாக விடுதலை பெற முடியும் என்ற ஒரு கருப்பொருளிலே இந்த சிறுமணி பொழுது ஆண்டவரண்டை அமர்ந்திருந்து சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செபம் என்பது ஒருவர் இறைவனோடு கொண்டிருக்கிற ஆழமான அன்புறவு. செபம் என்பது என்னுடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்புவது, விண்ணகத்தை நோக்கி ஒரு பார்வை, இறை அன்பை கண்டு கொண்டவரின் ஒரு அன்பு குரல், வாழ்வில் அனைத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்து அவருடைய ஆசீருக்காக காத்திருப்பது என்று சொல்லுவார் குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த செபம் என்பது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உறவு பரிமாற்றம். என்னுடைய உள்ளத்தில் இருப்பவையெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லி மகிழ்கின்ற ஒரு தருணங்கள். என்னுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதாரவிந்தம் சமர்ப்பித்து அவரிடமிருந்து ஆறுதல் பெறுகின்ற ஒரு உன்னதமான தருணம். ஆண்டவருடைய வெளிப்படுத்தலை நான் உள்வாங்கி என்னுடைய வாழ்வில் செயல்படுத்த நான் ஆயத்தமாகின்ற தருணங்கள். அன்புமிக்க சகோதரங்களே, சாதாரணமாக செபம் என்பது ஆண்டவரை அதைத்தாரும் ஆண்டவரை இதைத்தாரும் என்பது அல்ல. மாறாக ஆண்டவருடைய திருவிழம் என் மட்டில் நிறைவேறுவதற்கு நான் இதோ தயார் என்று அவரை எனக்குள் கொடுப்பதும் அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை வாழ்வதும் தான் செபம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட முறையிலே நாங்கள் செபிக்க வேண்டும், குடும்பமாக நாங்கள் செபிக்க வேண்டும்,
குடும்பமாக நாம் செபிக்க வேண்டும். அந்த செபத்தின் மூலமாக எங்களால் வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்க சகோதரங்களே, அதற்கு முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார். அவருடைய பகிரங்க பணி காலங்களிலே அவர் எதையெல்லாம் செய்வதற்கு முன்னதெல்லாம் தந்தையை நோக்கி செபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு செபித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர்கள் அங்கே வந்து, ஆண்டவரே, யோவானுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாருங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறுதியாக அந்த சீடர்களை எல்லாம் தந்தையிடம் ஒப்பு கொடுத்து செபித்தார். ஆண்டவரே, தந்தையே, நாங்கள் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று அவர்களுடைய வாழ்வுக்காக, பாதுகாப்புக்காக, இந்த உலகத்திலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு செபித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே நாங்களும் செபிக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீ செபிக்கவில்லை என்றால் நீரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட மீனை போல் ஆவாய் என்று சொல்லுகிறார் பொன்வாய் அருளப்பா. நீரில் இருந்து மீனை தூக்கி தரையிலே போட்டால் அது துடித்து துடித்து விரந்து போய்விடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே செபிக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் துடித்து துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையைத்தான் அனுபவிக்க முடியும். அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, நான் செபிக்கவில்லை என்றால் வெகு காலத்திற்கு முன்னரே பைத்தியமாக போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் மகாத்மா காந்தி. அந்த செபம்தான் என்னை காப்பாற்றியது என்று அவர் அடிக்கடி சொன்னார். செபம்தான் என்னுடைய வாழ்வுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியது. நான் செபிக்கவில்லை என்றால் நிலையற்ற ஒரு மனிதனாக மாறிவிடுவேன் என்று சொன்னார் மார்ட்டின் லூதர். இவ்வாறு அந்த செபத்தின் வல்லமையை பற்றி பலர் பலவிதமாக கூறுகின்ற பொழுது, வேதத்தின் புத்தகங்களை நாங்கள் பிரட்டுகின்ற பொழுது, திருப்பாடல் 88 வாக்கியம் 13 தாவீது அரசர் சொல்லுவார், ஆண்டவரே, காலை தோறும் நான் உம்மை நோக்கி வேண்டுகிறேன். ஏனெனில் நாள் முழுவதும் நான் வாழ வேண்டும் என்றால் காலை வேளையிலே நான் உம்மை நோக்கி என்னுடைய கண்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எரேமியா புத்தகம் 33 வாக்கியம் 3 படிக்கின்ற பொழுது, என்னை நோக்கி நீ மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று எரேமியாவின் துன்பகரமான வேளையிலே ஆண்டவர் அவருக்கு கரம் கொடுப்பதை நம் எரேமியா புத்தகத்திலே படிக்கிறோம். அன்புமிக்க சகோதரங்களே, தானியேல் புத்தகத்தை படிக்கிற பொழுது அவர் நாள்தோறும் 3 முறை ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். லூக்கா புத்தகம் 22 வாக்கியம் 41 படிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணியை படிக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் குறிப்பாக தாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை இந்த மண்ணிலே செய்ய வேண்டும் என்று முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பதை பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த செபத்தின் மூலமாக வல்லமை பெற்ற மனிதர்களாக இந்த உலகத்திலே ஆண்டவருடைய திருவிழத்தை இறை மனிதர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே நாங்கள் செபிக்க வேண்டும். செபத்தின் மூலமாக ஆண்டவருடைய உறவை நாம் ஆழப்படுத்த வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை குறிப்பாக இந்த இக்கட்டான தருணத்திலே எங்களுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவரிடம் ஓடி வந்து எங்களுக்காகவும் எங்கள் சமூகத்திற்காகவும் நாட்டிற்காகவும் முழு உலகிற்காகவும் நாங்கள் செபிப்போம். அனைவருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து தன்னுடைய இரக்கத்தை இந்த மண்ணிலே பொழிய வேண்டும் என்று செபிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட்டு இந்த மண்ணிலே வியாபித்திருக்கின்ற இந்த கொரோனா வியாதியை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குருக்களாக, துறவிகளாக, இறை மக்களாக நாம் ஒன்று சேர்ந்து செபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அனுபவிப்பதற்கு நாம் காரணமாக இருக்க முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செய்யுங்கள். நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஒரு கப்பலிலே நிறைய பயணிகள் ஆப்பிரிக்காவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்கா நோக்கி பயணம் செய்த அந்த கப்பல் மிகவும் சொகுசான ஒரு கப்பல். அந்த பயணத்தை ஆரம்பித்த பொழுது
அவர்கள் சுபத்தோடே ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆப்பிரிக்க தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நன்னம்பிக்கை முனை என்ற ஒரு பகுதியை கடக்க வேண்டும். அக்காலத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், தன்னம்பிக்கையுடைய மனிதர்கள் தான் நன்னம்பிக்கை முறையை கடக்க முடியும். அவ்வளவு தூரம் இக்கட்டான சூழல் அமைந்த ஒரு பகுதி அந்த இடம். ஆனால் அந்த கப்பல் அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அந்த கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் எல்லாம் இறை உறவிலே தங்களை ஆழப்படுத்தியவர்கள். அவர்கள் நேரத்துக்கு நேரம் செபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரோடு உறவாடி தங்களும் அந்த கடும் பிரயாணத்தை அனுபவித்துக் கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அந்த கப்பல் அந்த நன்னம்பிக்கை முனை என்ற பகுதியை அடைகிறது. இவரும் எதிர்பாராத நேரத்திலே அந்த கப்பல் ஒரு பனிப்பாறையோடு மோதி அந்த கப்பலின் அடிப்பாகத்திலே ஒரு சிறு துவாரம் ஏற்படுகிறது. அதில் இருந்து தண்ணீர் எடுக்கிறது. கப்பலுக்குள்ளே தண்ணீர் பெருக்கெடுக்கிறது. தங்களால் முடிந்தவரை அந்த கப்பலுக்குள்ளே இருந்த தண்ணீரை அவர்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். அவர்களால் முடியவில்லை. அனைவரும் மேல் தளத்திற்கு ஓடி வந்து மேலே நிற்கிறார்கள். தங்களுடைய உயிரை விடுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். தங்களுடைய உயிரையெல்லாம் கரத்தில் வைத்திருப்பது போல பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அந்த வேளையிலே அந்த கப்பல் தலைவர் மேல் தளத்திற்கு வருகிறான். அவன் நம்பிக்கை ஊட்டுகிறான். மக்களே, நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கிய பொழுது செபித்தோம். பயணம் முழுவதும் நேரம் ஒதுக்கி செபித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தோம். நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இதோ இறந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரோடு நாம் போய் சேர்ந்து விடுவோம். ஆகவே இந்த இக்கட்டான தருணத்திலே நாங்கள் செபிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அந்த கப்பலின் மேல் தளத்தில் இருந்து அந்த பதட்டமான நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி செபித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு செபித்துக் கொண்டிருந்த வேளையிலே பார்க்கிறார்கள், திடீரென்று அந்த கப்பலுக்குள்ளே வந்த தண்ணீர் நின்று விட்டது. இது ஒரு உண்மை சம்பவம் என்பர்களே, நின்று விட்டது. என்ன நடந்தது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். முடிந்தவரை மீண்டும் அந்த தண்ணியை அப்புறப்படுத்துகிறார்கள். தண்ணி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திய பிற்பாடு அவர்கள் பார்க்கிறார்கள், பார்த்த பொழுது மலைத்து போய் நின்றார்கள். அந்த துவாரத்துக்கூடாக ஒரு பெரிய மீன் ஒன்று கப்பலுக்குள்ளே வர எத்தனித்தது. அது அதற்குள்ளாலே வர முடியாமல் விலகி போயிருந்தது. உள்ளேயும் வர முடியவில்லை, வெளியேயும் போக முடியவில்லை. அந்த கப்பல் துவாரத்தை அந்த மீன் அடைத்து நின்றது. ஆண்டவர் அந்த மீன் மூலமாக அந்த பயணிகளை காப்பாற்றினார். நன்றி சொன்னார்கள், புகழ்ந்து பாடினார்கள், கரையேறினார்கள். ஆண்டவருடைய வல்லமையை அந்த சுபத்தின் மூலமாக அவர்கள் அனுபவித்தார்கள். அனுபவித்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அன்பர்களே. இதோ இந்த வாழ்க்கையிலும் படகிலே நாங்கள் பயணிக்கின்ற இந்த தருணத்திலே பொல்லாத வியாதியாலே எங்களுடைய உயிரியெல்லாம் கையிலே பிடித்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற தருணம், தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களாக, மற்றவர்களோடு உறவு கொள்ள முடியாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே எங்களால் முடிந்தது இக்காலத்திலே உருக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது, உருக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது. அந்த யோசுவாவினுடைய செய்தியை கேட்ட மக்கள் எல்லாம் 7 நாட்கள் காலையும் மாலையும் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். எரிகோ மதில் உடைந்து எறியப்பட்டது. அங்கே ஆர்ப்பரித்தவர்களாக எருசலேம் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே இஸ்ராயேல் மக்கள் கால் பதித்தார்கள். அதே போல இன்று நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் அன்பர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து செபிக்க வேண்டும். எங்களுக்காக, இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்காக, இந்த கொரோனா வியாதியில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, மக்கள் எல்லாம் பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்றே நாங்கள் ஒன்று சேர்ந்து செபிப்போம். அப்பொழுது வல்லமையுள்ள ஆண்டவர் தன்னுடைய கனிவான பார்வையை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவார். தன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு தருவார். தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் பொழிவார். ஆகவே நாங்கள் சுபம் நிறைந்த மனிதர்களாக, எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் எப்பொழுதும் செபிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு கொண்ட மனிதர்களாக வாழ்வோம். இன்று தொடக்கம் இன்னும் நேரத்தை அதிகப்படுத்தி நாம் செபிப்போம். அந்த செபத்தின் மூலமாக இந்த உலகத்தின் தீமைகளை வெல்லுவோம். ஆண்டவருடைய வழியிலே நடப்போம். வல்லமையுள்ள ஆண்டவர் தாமே என்னையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவே அன்பான
சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவோடு உறவு கொண்டிருக்கிற இந்த உன்னதமான வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய குடும்பங்களை, நாங்கள் நேசிக்கும் ஒவ்வொருவரையும், எங்களிடம் சிவ உதவி கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும், எங்களுடைய நாட்டு மக்களையும், குறிப்பாக கொரோனா வியாதியினாலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்களையும், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களையும், வைத்தியசாலைகளில் பல்வேறு பட்ட பணிகளை புரிந்து வருகின்ற வைத்தியர்களையும் தாதியர்களையும், இன்னும் கிராமங்களிலே பொது சுகாதாரத்திற்கு பொறுப்பாக இருக்கிற ஊழியர்களையும், இன்னும் சமூக பணியிலே ஈடுபடுகின்ற நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று உருக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வல்லமையுள்ள நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். கண்ணீரோடும் கவலையோடும் உம்மண்டை ஓடி வருகின்ற ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி வேண்டுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் தரலாம். வல்லவரே, இந்த உலகம் முழுவதையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குள்ளே உள்ளாக்கி இருக்கின்ற இந்த கொரோனா வியாதியில் இருந்து மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே அந்த வியாதியை இந்த உலகத்தில் இருந்து விரட்டிவிடும் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. நீர் விரும்பினால் அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நினைத்தால் அத்தனையையும் அகற்றி, தீமைகளை அகற்றி நல்லவற்றை இந்த மண்ணிலே மீண்டும் உருவாக்க உம்மால் முடியும். ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இதன் மூலமாக ஏதோ ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அந்த செய்தியை நாம் உள்வாங்க முடியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக நீர் எங்களுக்கு ஏதோ சொல்லுகிறேன். உம்முடைய திருவிழம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறோம். வல்லவரே, உம்முடைய திருவிழத்தை எங்கள் மட்டிலே வெளிப்படுத்தும். எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வு தாரும் ஆண்டவரே. கண்ணீரோடு உம்மண்டை ஓடி வருகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மேல் கோபமாயிராதேயும். உம்முடைய அன்பை எங்கள் மட்டிலே வெளிப்படுத்தி ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ செய்யும் வல்லவரே. ஆண்டவரே, மீண்டும் மீண்டுமாக பட்டினி சாவுக்குள்ளே போகின்ற மக்களுக்கு அவருடைய பசியை போக்கிவிடும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடும் ஆண்டவரே. இந்த காலத்திலே நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் தாராள மனத்தோடு தங்களிடம் இருப்பவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உணர்வை அவர்களுக்குள்ளே உருவாக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக தாரும். உம்முடைய அன்பை நிறைவாக தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு தாரும். உம்மை நோக்கி ஒவ்வொருவரும் மன்றாடுகின்ற தருணங்களிலே அவர்களுக்கு ஆறுதலாக இரும். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கமாய் இருந்து எங்களை ஆசீர்வதியும் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, மரியாயின் மைந்தாரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, மரியாயின் மைந்தரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, இரக்கத்தின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, இரக்கத்தின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே,
திருச்சபையின் தலைவாரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, திருச்சபையின் தலைவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். மாண்புயரு மருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாக. இனியனல் தேவன் வாழ்கவே. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு அளித்தருளேனே. அதிலே சகல மதுரமும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருகுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மலர்களை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் பயனை விடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உமை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தனிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு